ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவியை தான் பார்க்க போறோம். இதுல எடுத்தோடனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு குழந்தை மனசு தான். ஆனா எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவாவே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு. அது மட்டும் இல்லாம அவங்கள சுத்தி நடக்கிற விஷயங்களை வச்சு இமேஜினரியாவோ அல்லது தூங்கும் போது கனவுலையோ ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கூட அப்படிதான் ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பேசாம நமக்கு மட்டும் இப்போ சூப்பர் பவர் இருந்துச்சுன்னா அப்படியே எகிரி நடு ரோட்ல குதிச்சு இருக்க வண்டி எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு ரோட கிராஸ் பண்ணிடலாம்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவங்க பாட்டு நடு ரோட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா காரன் ஒருத்தன் கரெக்டா வந்து சடன் பிரேக் அடிச்சு ஏமா ஒழுங்கா பார்த்து போக மாட்டியா அப்படின்னு திட்டினோன்னு ஐயோ கனவுன்னு நினைச்சு நிஜத்திலே நடு ரோட்டுக்கு வந்துட்டுனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஹீரோயின் அங்க இருந்து வேகமா ஓடுறாங்க. ஏதோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. அங்க கரெக்டா ஃபாதர் இந்த கல்யாணத்துல உங்க யாருக்காவது எதிர்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது பட்டாருன்னு கதவை திறக்கிறாங்க. ஹீரோயின் எல்லாம் ஷாக்கா பாக்குறாங்க. ஆகா இந்த பொண்ணு ஏதோ சொல்ல போகுது போலன்னு பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் சாரி கல்யாணத்துக்கு லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு குடுக்குடுன்னு ஓடி போய் அவங்களோட பாய் ஃப்ரெண்டு பக்கத்துல உட்காடுறாங்க. ஆனா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு நான் தான் சொன்னேன்ல நீ வர வேணான்னு, எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும் போது உன்னோட அம்மா இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கன்னு நீ சொன்னல, என்னோட வருங்கால மாமியார நான் பேசியே கரெக்ட் பண்ணல, அதுக்காக தான் ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் அப்படின்னு அவன் தலையில அடிச்சுக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட போய் பேசும்போது பொண்ணோட ட்ரெஸ்ல ஷோல்டர் கிட்ட ஒரு நூல் ஒன்னு எடுத்துருக்கு. அதை பிச்சு எடுத்து நான் ட்ரெஸ்ஸை சரி பண்றேன்னு பொசுக்குன்னு அந்த ஸ்லீவையே மொத்தமா கழட்டி விட்டுறாங்க ஹீரோயின். அவ்வளவுதான் கல்யாண பொண்ணுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆயிடுது. வேகமா அங்க இருந்து ஓடிடுறாங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து சமாதானப்படுத்துறான். ஆனா ஹீரோயின் அவங்க பாட்டுக்கு போயிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினை திட்டுறான். இதுக்கு தான் நான் உன்னை வர வேணான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஆனா ஹீரோயின் அங்க பாரு அங்க ஒரு கிளவிய பத்தியா பாத்திரம் வளர்க்குற நார மண்டை மேல வச்ச மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல வச்சிருக்கு, அந்த பொம்பளையெல்லாம் வரலாம் ஆனா நான் வரக்கூடாதா, எனக்கு தெரிஞ்சு அதான் பொண்ணோட மாமியார்னு நினைக்கிறேன், பாவம் அந்த கல்யாண பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது பாய் ஃப்ரெண்டு இங்க பாரு அது என்னோட அம்மா அப்படின்றான். ஹீரோயினுக்கு அடுத்து என்ன சொல்றதுன்னே தெரியல, சிரிக்கவும் முடியல அழுகவும் முடியலங்கிற மாதிரி திருதுன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க. ஆனா பாய் ஃப்ரெண்ட் அவங்க அம்மாவை கூட்டிட்டு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் செமையா ட்ரிங்க் பண்றாங்க. இருக்க எல்லார்கிட்டையும் போதையில என்ன வளர்றாங்கன்னா ஹஸ்பண்ட் பாஸ் இந்த ரெண்டு பேரையும் ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு முட்டா பயலா இருப்பாங்க, இல்லாட்டி அடிமுட்டாளா இருப்பாங்க. ரெண்டு பேருக்கிட்டையும் நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அதுலயும் என் பாசா ஒரு பொம்பளை தான் இருக்கா, அவளுக்கு உதட்டுக்கு கீழே ஒரு ரூபா காயின் சைஸ்ல ஒரு மச்சம் இருக்கு. அதை எப்படியெல்லாம் மறைக்கலாம்னு அவ யோசிக்கிற ஐடியாவை கொஞ்சமாவது பிசினஸ்ல காமிச்சான்னா பிசினஸ் நல்லா வளர்ந்துரும் அப்படின்ற மாதிரி செமையா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினை அவசரமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் தான் கூட்டு போறாங்க. அதுல மால்பியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பாய் கட்டிங் எல்லாம் பண்ணிருப்பா. சரியான பாக்ஸரு, பாக்ஸிங் சாம்பியன் ஆகுறோங்கிறது தான் அவளோட ஆசையே. ஹீரோயினோட ரூம்மேட்டா இருக்கா. அடுத்ததா ரெபேக்கா அப்படிங்கிற பொண்ணு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ கம்பெனி மேனேஜர் ஒர்க்குன்னு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனாலும் சீக்கிரமா ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சோ இவங்க ரெண்டு பேரும் தான் ஹீரோயினை இப்ப ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் இமேஜினரியில கேம்ல இந்த ஜாம்பிஸ் எல்லாம் ஷூட் பண்ற மாதிரியான ஒரு கேம் ஒன்னு இருக்கும். அந்த கேமுக்குள்ள இருக்க மாதிரியும் அவங்க இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்க மாதிரியும் கற்பனை பண்ணிக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மால்பியாவும் ரெபேக்காவும் கடுப்பாகிறாங்க. இப்ப சரக்க போட்டாவே இப்படிதான் உசர வாங்க ஆரம்பிச்சிருவா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. ஆனா மறுநாள் நம்ம ஹீரோயின் அவங்களோட ஆபீஸ்க்கு போறாங்க. எதிரில அந்த மச்சத்தை மறைக்கிற பாஸ் தான் உட்கார்ந்துருக்காங்க. நான் உன்னை 5 நாள்ல எல்லா ஆர்ட்டையும் வரைஞ்சு முடிக்க சொன்னேன், ஆனா நீ இன்னும் வரைஞ்சு முடிக்கல அப்படின்ற மாதிரி கத்தும் போது ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுது. 15 நாள் ஸ்பெண்ட் பண்ணி வரைய வேண்டிய ஒரு ஆர்ட்டை 5 நாள்ல வரைஞ்சு முடிக்க சொன்னா யாராலையுமே வரைய முடியாது, அவ்வளவு அவசரமா இருந்தா உட்காந்து நீயே வரைஞ்சிக்க அப்படின்ற மாதிரி கத்துனோன்னு அந்த பாஸ் டென்ஷன் ஆயிடுறாங்க. உனக்கு என்ன இங்க இருந்து வேலையை விட்டு போகணும்னு ஆசையா, அதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நான் சொன்ன வேலையை செய்யறதுக்கு தான் நீ இங்க இருக்க அப்படின்ற மாதிரி அந்த பாஸ் லேடி கத்தும் போது நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி அப்படியே அந்த பெஞ்சையே கவுத்து போடுற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு வேகமா எந்திரிச்சு கவுக்கலாம்னு நினைக்கிறாங்க. பெஞ்ச தூக்க வரல. இதனால எல்லாரும் சிரிக்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் நேரா அந்த லேடி பாஸ் கிட்ட நடந்து போயிட்டு டிராயிங் வரையறது உன்னோட மச்சத்தை மேக்கப் போட்டு மறைக்கிறியே அந்த மாதிரி ஒன்னும் ஈஸியான விஷயம் கிடையாது, அது 5 நிமிஷத்துலயும் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எச்சி தொட்டு பொசுக்குன்னு அந்த அம்மா மச்சத்து மேல இருந்த மேக்கப்பை பிடிச்சி அழிச்சு விட்டுறாங்க. அந்த அம்மா மச்சம் நல்லா தெரிஞ்சோடனே மூஞ்சிய முடிட்டு திரும்பிக்குது. ஹீரோயின் நக்கலா எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுட்டு அவங்க பாட்டு வெளியே வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு வேலை போயிடுது. ஆனா ஹீரோயின் வெளியே வந்து தனியா உட்காந்துருக்காங்க சோகமா. ஹீரோயின் இன்னைக்கு இவ்வளவு கோவப்படுறதுக்கு காரணம் இன்னைக்கு ஹீரோயினோட பர்த்டே. காலையில இருந்து யாருமே ஒரு விஷ் கூட பண்ணல. அவங்க பாய் ஃப்ரெண்டுமே ஆபீஸ்ல ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க வராம இருந்திருப்பான். சோ அதனாலதான் ஹீரோயின் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சோகமா உட்காந்துருக்க அந்த நேரத்துல ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே அவங்க பாய் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு பொண்ணோட கையை பிடிச்சு நடந்து போற மாதிரி தெரியுது. யாராதுன்னு எட்டி பார்த்தோம்னா ஹீரோயினோட பாஸ் அந்த மச்சான் இருக்க பொம்பளை இருக்குல்ல, அந்த பொம்பளையோட தான் அவன் கை கோத்து வந்துகிட்டு இருக்கான். அட பாவி அப்படின்னா என்ன ஏமாத்திட்டு இந்த பிள்ளையோட இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா ஹீரோயின் உட்காந்துருக்க அதே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வர்றாங்க. ஹீரோயினோட அவங்க இருக்க டேபிள் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா வந்தவங்க ரெண்டு பேரும் எதிரெதிரில அதே டேபிள்ல தான் உட்கார்றாங்க. ஹீரோயின் போட்டுட்டு வந்த ஓவர் ஜாக்கெட் அந்த லேடி உட்கார்ந்திருக்க சீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஹீரோயின் அதை எடுக்கணுமே அப்படின்னு வேகமா எடுத்துறாங்க. ஆனா அந்த லேடி அதை பார்த்துட்டு எதிரில உட்கார்ந்திருக்க ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான் எடுத்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சி என்னங்க நீங்க பப்ளிக் பிளேஸ்ல இப்படி ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுக்கிறீங்க, எதா இருந்தாலும் நம்ம தனியா இருக்கும் போது வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கு. இதை கேட்ட ஹீரோயினுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஆனா இந்த நேரத்துல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டோட போன்ல ரிமைண்டர்
ரிமைண்டர் அடிக்குது இன்னைக்கு ஹீரோயினுக்கு பர்த்டே அப்படின்னு. ஓ இன்னைக்கு பர்த்டே போல, பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஒரு எட்ட அவளுக்கு வாழ்த்து சொல்லிடலாம் அப்படின்னு கரெக்டா அவன் ஹீரோயினுக்கு பொசுக்குன்னு கால் பண்ணிடுறான். டேபிளுக்கு அடியில உட்கார்ந்திருக்க ஹீரோயினோட போன் அடிக்குது. என்னது டேபிளுக்கு அடியில இருந்து சத்தம் வருது அப்படின்னு ரெண்டு பேரும் கரெக்டா அந்த துணியை தூக்கிட்டு எடுத்து பார்க்கலான்னு வரும்போது ஹீரோயின் அப்படியே டேபிளை தூக்கி மண்டைக்கு மேல வச்சுக்கிட்டு குடுகுடுன்னு அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு வழக்கம் போல அவங்க இமேஜினரி வேர்ல்டே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம விரும்பின ஒருத்தன் நம்மள ஏமாத்திட்டான், இதுக்கப்புறம் அவனை பார்க்கவோ பேசவோ கூடாது அப்படின்ற மாதிரி சோகமா வந்து தனியா உட்காந்துருக்காங்க. அதோட இன்னைக்கு ஹீரோயினுக்கு பர்த்டேங்கிறது அவங்க ரூம்மேட்டா இருக்க மால்பியா ரெபேக்காக்கு கூட மறந்துருச்சு போல. சோ அதனால ஹீரோயின் சோகமா உட்காந்துருக்காங்க. இந்த நேரத்துல ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் கால் பண்றாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன பர்த்டே ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும் போது மால்பியா ரெபேக்கா அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு சான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவனு எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கேக் வாங்கிட்டு வந்தாங்க, நான் அதை தான் வெட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்றாங்க. இங்க பாரு நிறைய கேக் சாப்பிடாத அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் அப்பாவும் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் போனை வச்சதுக்கு அப்புறமா மால்பியா ரெபேக்காக்கு கால் பண்றாங்க, அவங்க எடுக்கல. சோகமா ரூமுக்கு போலான்னு போனோம்னா ரூம்ல ஹீரோயினுக்காக சர்ப்ரைஸே ஏற்பாடு பண்ணிருக்காங்க 3 பேரும் சேர்ந்து. அதோட ஹீரோயின் நினைச்ச மாதிரியே அங்க ஒரு பெரிய கேக்கும் இருக்கு. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுது. ஜாலியா கேக் எல்லாம் வெட்டிட்டு செம்மையா கொண்டாடுறாங்க. ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட மனசு ஆறுதலுக்காக ஒரு வித்தியாசமான கிஃப்ட் ஏற்பாடு பண்ணிருக்கோம் அப்படின்னு ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட மூஞ்ச ஒரு போர்டுல ஒட்டி வச்சிருக்காங்க. ஹீரோயின் கிட்ட ஏரோவெல்லாம் கொடுத்து அவன் மூஞ்சிலேயே விடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அவன் Facebookல ஏற்கனவே டிபியை மாத்தினா உன் பாஸ் கூட இருக்க மாதிரி அதை பார்த்து தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி சொன்ன ஹீரோயினும் அந்த ஏரோவை வாங்கி வேகமா அந்த பாய் ஃப்ரெண்ட் மூஞ்சில விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறமா வெளியே மொட்டை மாடிக்கிட்ட போயிட்டு எல்லாரும் இந்த பிறந்த நாள் எனக்கு ரொம்ப மோசமான பிறந்த நாளா இருந்தது, காலையில வேலை போச்சு, மதியானம் பாய் ஃப்ரெண்ட் போனா, ஆனா நீங்க மட்டும் என் கூட இருக்கீங்க, சோ அதனால உங்களை தவிர என்னை சுத்தி இருக்க கெட்ட விஷயங்கள் கெட்ட மனுஷங்கன்னு எல்லாரும் போகணும்னு வேண்டிக்கிறேன், கோவாவே கோவாவே அப்படின்னு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதையே சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜாலியா இப்படி பேசிட்டு வீட்டுக்குள்ள வந்தோம்னா ஹீரோயின் பொசுக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோயின் அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த டைம்லயும் கனவுல இந்த ஜாம்பி எல்லாம் அட்டாக் பண்ற மாதிரியான கேம் ஒன்னு இருக்கும் இல்லையா, அந்த கேமுக்குள்ள ஹீரோயின் இருக்க மாதிரியும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரியும் இமேஜின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கண்ணை முழிக்கும் போது கண்ணுக்கு முன்னாடி அழகான ஒரு டாக்டர் நிக்கிறாரு. ஆகா யார் இவன் ரொம்ப அழகா இருக்கானே அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது அந்த டாக்டர், ஏமா கண்ணை மூடி இருக்கும் போது யாரோடைய சண்டை போடுற மாதிரி என் மூஞ்சில குத்திட்ட, இப்ப மட்டும் என்ன பார்த்து சிரிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா ஹீரோயின் சாரி அப்படின்றாங்க. ஆனா அந்த டாக்டர் நீங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் அதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், உங்களை மாதிரி ஒரு நல்ல டாக்டரோட கண்காணிப்புல இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் கிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு கொடுக்கும்போது இன்னும் 2-3 டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு, அது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு நான் மொத்தமா பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னு, ஏன் நம்ம ஹீரோயின் உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என் பேரு டாக்டர் லியான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்டர் போறாரு. போன உடனே நம்ம ஹீரோயின், அந்த டாக்டர் எவ்வளவு அழகா இருக்கான் பாத்தியா, ஏண்டி நான் மயக்கம் போட்டோன்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்தீங்களே, கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மஸ்காரா லிப்ஸ்டிக்னு லைட்டா ஒரு டச் அப் பண்ணியாவது என்ன கூட்டு வந்திருக்க கூடாது, அட்லீஸ்ட் ஒரு சிகப்பு கலர்ல அழகான ட்ரெஸ் ஆவது போட்டு என்ன கூட்டு வந்திருக்க கூடாது அப்படின்லாம் கேட்கும்போது எல்லாம் அப்படியே முறைக்கிறாங்க ஹீரோயினை. ஏண்டி மயக்கம் போட்டு மல்லாக சாஞ்சிட்டு இப்ப ஏதோ மாப்பிளை பார்க்க வந்த மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு எல்லாம் ஃபன் பண்றாங்க. ஆனா அடுத்து கொஞ்ச நேரத்திலே ஹீரோயினை டெஸ்ட்டுக்காக வேற ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்க நர்ஸ் கிட்ட இந்த டாக்டர் லியான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவரு நாங்க பாஸ்ன்னு தான் கூப்பிடுவோம், ரொம்பவே ஒரு மாதிரி ரூடா தான் எல்லார்ட்டையும் பேசுவாரு, அதனாலதான் அப்படி கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டெஸ்ட்டுக்கு இப்ப அடுத்து டாக்டர் லியான் தான் வர போறாரு, நீங்க சட்டையை கழட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டாக்டர் லியான் வரும்போது எப்படி நம்ம செக்ஸியா போஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி படுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல திடீர்னு ஒரு நர்ஸ் வந்து, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நம்ம ஹாஸ்பிட்டலோட டீனே உங்களை செக் பண்றதுக்காக வராரு அப்படின்னு யாரான திரும்பி பார்த்தோம்னா ஒரு குடுகுடு தாத்தா வராரு. நான் என்ன எதிர்பார்த்து கிடந்தேன், என்னடா இதை கொண்டு வர்றீங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. இதுக்கப்புறமா ரூம்ல வந்து ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் மேல ஒரு குட்டி பையன் ஏறி உட்காந்துருக்கான். அவன் பேரு சோட்டு, நீ எங்கடா பண்ணிட்டு இருக்க, முதல்ல கீழே இறங்கடா அப்படின்ற மாதிரி அவனை திட்டிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு வெளியே போறாங்க. ஹீரோயினை பார்த்து எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடா அது அப்படின்னு கண்ணாடி போய் பார்க்கும் போது தான் தெரியுது அந்த சோட்டு பையன் ஹீரோயின் மூஞ்சி முழுக்க டிராயிங் வரைஞ்சு வச்சிருக்கான். ஹீரோயின் அதை கழுவிட்டு வேகமா ரூமுக்கு வந்து, டேய் சோட்டு ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்கறதுக்குள்ளேயே அவங்க அப்பா வந்துடுறாரு. நான் எஸ்கேப் ஆயிட்டனே அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் ஒம்புழுத்துட்டு இருக்கான். ஆனா இந்த நேரம்னு பார்த்து நம்ம டாக்டர் லியானும் செக்அப்காக வர்றாப்ல. உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு, வேற ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதா அப்படின்னு கேட்கும் போது லைட்டா அப்பப்ப நெஞ்சு வலிக்குது, அதோட எனக்கு கொஞ்சம் இருமலும் இருக்கு, ஆனா இப்ப நீங்க வந்து பார்த்த உடனே உங்களை பார்த்த மாத்திரத்திலே எல்லாமே சரியான மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் செமையா பிட்ட போடுறாங்க. ஆனா அந்த சோட்டு பையலும் ஹீரோயின் கூடயே சேர்ந்து ஆமாமா உங்களை பார்த்தாவே எல்லாமே சரியான மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா சொல்றான். ஹீரோயின் டேய் குட்டிச்சாத்தான் வாய மூடுறா அப்படின்னு சொல்லும் போது, நீயும் வாய மூடி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சோட்டு
ஹீரோயினுக்கு பெரிய பல்பா கொடுத்துறான். ஆனா இதுக்கப்புறமா நம்ம டாக்டர் லியான் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் வெளியே போலாம் அப்படின்னு போகும்போது அடுத்த ரூம்ல எம்மி அப்படிங்கிற ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க செமையா தம் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஹாஸ்பிடலுக்குள்ள தம் அடிக்க கூடாதுன்னு அங்க இருக்கவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த அம்மா சிகரெட் எடுத்து அப்படியே சுட சுட கையிலேயே அப்படியே அமுத்தி போட்டுருது. இதை பார்த்துட்டு எல்லாம் பயந்து போறாங்க. ஹீரோயின் யாரா அந்த பொம்பளை அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் டாக்டர் லியானை மயக்கிறதுக்காக ரொம்பவே கிளாமரா ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஓகேவா இல்ல இன்னும் கிளாமரா ட்ரெஸ் பண்ணிக்கவா அப்படின்னு மால்பியாட்ட கேட்கும் போது, அடியே நீ இருக்குது ஹாஸ்பிடல், இதுவே ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி சொன்ன ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் லியான் எந்த பக்கம்லாம் போறானோ அந்த பக்கம்லாம் எதிரில் அப்படியே நடந்து வர்றாங்க ஸ்லோ மோஷன்ல. ஆனா டாக்டர் லியானு நம்ம ஹீரோயினை திரும்பி கூட பார்க்கல. அவன் பாட்டுக்கு கிராஸ் ஆகி போய்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுது. யாரா அவன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு லியான் உள்ள இருக்கும் போது லேபுக்கு வெளியே நின்று அப்படியே கை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்க நர்ஸ் பொசுக்குன்னு திரைய வந்து மூடி விட்டுருது. ஹீரோயினால பார்க்க முடியல. சோ அதனால டென்ஷனை கரெக்டா வெளியே வரும்போது அங்க டாக்டர்ஸோட நேம் போர்டெல்லாம் இருக்கும். அதுல டாக்டர் லியானோட போட்டோ பேரு எல்லாத்தையும் 3 பேர் சேர்ந்து போட்டோ பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆளை கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை ஹீரோயின் கேட்டுறாங்க. குடுகுடன் பின்னாடியே திரும்ப ஓடி வர்றாங்க. கரெக்டா டாக்டர் லியான் வரும்போது உங்களை யாரோ 3 பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க, முதல்ல வாங்க அப்படின்னு பக்கத்துல இருக்க ஸ்டோர் ரூமுக்குள்ள போயிட்டு 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் வேணும்னே அப்படியே டாக்டர் லியானை கட்டி பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. டாக்டர் லியானுக்கு அப்படியே ஹார்ட் பீட்ல அதிகமாகுது. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி குஷி ஆயிடுது. உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ஏன் ரைஸ் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சின்ன ரூம்ல இருக்கும்ல அதனால ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டதுனால ஹார்ட் பீட் அதிகமாகுது, மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சமாளிக்கிறாரு. ஆனா ஹீரோயினுக்கு ஒரே ஹாப்பியா இருக்கு. அப்படியே சாஞ்சுக்கிறாங்க. வழக்கம் போல கற்பனையில ஏதோ பீச்ல நிக்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல நம்ம டாக்டர் லியானு என்ன ஹேர் ஸ்ப்ரே பெர்ஃப்யூம் எல்லாம் போட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, ஏங்க நீங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க, இந்த மாதிரி ஹேர் ஸ்ப்ரே பெர்ஃப்யூம் லிப்ஸ்டிக் மேக்கப் நெயில் பாலிஷ்னு எதுவுமே நீங்க போடக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே கெமிக்கல், உங்களுக்கு ஒத்துக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த மேக்கப்பும் இல்லாம ரொம்ப அழகா தான் இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு அவ்வளவுதான் ஒரே ஹாப்பி ஆயிடுது. டாக்டர் லியானா இன்னும் நல்லா இருக்காம கட்டி பிடிக்கிறாங்க. டக்குன்னு அவர் பதறி போய் பின்னாடி நகர்றாரு. கதவு திறந்துருது. பொசுக்குன்னு அப்படியே 2 பேரும் வெளியே வந்து நிக்கிறாங்க. ஹீரோயின் அப்படியே லியானை கட்டி பிடிச்ச மாதிரி இருக்காது. அங்க இருக்க நர்ஸ் எல்லாம் பாத்துறாங்க. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு டாக்டர் லியான் சொல்ல வர்றாரு. ஆனா நர்ஸ் எல்லாம் நாங்க எதுவும் பாக்கலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரே ஹாப்பியா இருக்கு. ஆனா டாக்டர் லியான் அப்படியே ஹீரோயினை முறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தேடிக்கிட்டு இருந்தானுங்கல்ல 3 பேர் கரெக்டா அவனுங்க வந்துடுறானுங்க. டக்குன்னு ஹீரோயின் முன்னாடி போய் நின்னுக்கிட்டு அவரை எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல சோட்டுன்னு ஒரு குட்டி பையன் இருந்தால அவன் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்க, அவனுக்கு ஏதோ ஆபரேஷன் நடக்க போகுதாமே, அதுக்கு நிறைய அவனுக்கு காசு தேவைப்படும், அதனாலதான் நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து காசு கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் லியான் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா டாக்டர் லியான் என்ன சொல்றாருன்னா, அந்த பையனுக்கு ஆபரேஷன் பண்ண முடியாத நிலைமைக்கு வந்துட்டான், ஆபரேஷன் பண்ணாலும் அவனை காப்பாற்ற முடியாது, அதனால இருக்கிற நாள் அவன் வீட்டுல சந்தோஷமா இருக்கட்டும்னு அவனை வீட்டுக்கு அனுப்ப முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னா எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, ஹீரோயின் உட்பட. ஹீரோயின் ரூமுக்கு போனவனே குட்டி பையனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா. அப்பா ஏதாவது கதை சொல்லுங்கப்பா, நல்ல மாயாஜால கதையா சொல்லுங்க, நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, அதோட கதை சொல்லும் போது எனக்கும் மேஜிக் பவர் இருக்கு அப்படின்லாம் சொன்னீங்கல்ல, உங்களுக்கு மேஜிக் பவர் இருக்குன்னா எதுக்காகப்பா நான் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், என்னோட உடல்ல இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணிடலாம்ல மேஜிக்கை யூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் என்னோட மேஜிக் பவர்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்குப்பா, நாளைக்கு காலையில நான் என் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான் இருக்கேன் அப்படின்னு அந்த பையன் ஜாலியா குதிச்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அந்த பையனை அப்படியே ஒரு மாதிரி சோகமா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு தூங்க போகும்போது ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு எங்க அப்பா இல்ல நீங்க கதை சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஹீரோயின் ஏதோ நோட் புக்ல டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க. இறா ஒரு வேலையா இருக்கண்டான்னு சொல்லும் போது, சின்ன பசங்க ஆசையை நிறைவேற்றலனா சீக்கிரமா செத்துருவாங்கன்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க அப்படின்னு, டேய் உனக்கு சாவுனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த குட்டி பையனும் எங்க பாட்டி சொல்லிருக்காங்க ரொம்ப 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 நேரம் தூங்குனா அதுக்கு பேர் தான் டெத் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, உனக்கு தூங்க பிடிக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. தூங்க ரொம்ப பிடிக்கும், ஆனா திரும்ப எந்திரிச்சாதானே எங்க அப்பாவை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சரிவா உனக்கு நான் ஒரு மேஜிக் கதை சொல்றேன் அப்படின்னு கதையெல்லாம் சொல்லி ஒரு வழியா அவனை தூங்க வைக்கிறாங்க. மறுநாள் காலையில ஹீரோயின் ஏதோ ஒன்னு வரைஞ்சிட்டு இருப்பாங்கல்ல ஒரு நோட் புக்ல, ஆக்சுவலா அந்த பையனுக்காக தான் அவங்க வரைஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த புக்கை அப்படியே வேகமா பிரட்டி பார்க்கும்போது மேஜிக் மூலமா அந்த சின்ன பையன் அவனோட டிசீஸ் எல்லாத்தையும் மொத்தமா விரட்டுற மாதிரியான ஒரு டிராயிங் தான் அது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். ஆனா ஹீரோயின் கிட்ட உனக்காக போறதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போறேன், நீ டாக்டர் லியான் கிட்ட அப்பப்ப சிரிச்சு சிரிச்சு பேசுவியே, அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஆனா அவங்களும் உடம்பு சரியில்லாம இறந்து போயிருக்காங்க, இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி அவரை கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவன் நக்கல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஆனா அன்னைக்கு நைட்டு நம்ம டாக்டர் லியான் ஹாஸ்பிடலோட மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவங்க போயிட்டு மீட் பண்றாங்க. நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் எனக்கு சரியா பசிக்கவும் மாட்டேங்குது தூக்கமும் வரல, அதனாலதான் மொட்டை மாடிக்கு வந்தேன் அப்படின்னு. டாக்டர் லியானு போய் சொல்லாத, நான் நர்ஸ் கிட்ட கேட்டுட்டேன், இங்க இருக்க பேஷண்ட்ஸ்லயே அதிகமா சாப்பிட்டு நல்லா தூங்குறது நீ மட்டும் தான் சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஹீரோயின் நான் கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கேன்ல, உங்களை எதுவும் கரெக்ட் பண்ணிடுவனோ அப்படிங்கிற பொறாமையில தான் அவங்க எல்லாம் அப்படி போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு டாக்டர் லியான் சிரிக்கிறான்.
ஆனா அதுக்கப்புறமா டாக்டர் லியான் கிட்ட எனக்கும் அந்த சோட்டு பையனுக்கும் ஒரே வியாதி தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம டாக்டர் லியான் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, பேஷண்டோட கடமை டாக்டரை நம்புறது, டாக்டரோட கடமை பேஷண்ட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. சோ அதனால நீ என்ன நம்பு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஹீரோயின் உடனே வேணும்னு, அப்படின்னா இனிமே என்னோட உயிரே உங்க கையில தான் இருக்குன்னு சொல்றீங்க, சரி என்ன ஒழுங்கா காப்பாத்துவேன்னு பிங்கி ப்ராமிஸ் பண்ணுங்க பாப்போம் அப்படின்னு பிங்கி ப்ராமிஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீ மட்டும் என்ன காப்பாத்தலன்னு வையே, காலம் முழுக்க சிங்கிளா தான் நீ இருக்கணும்னு சாபம் விட்டுருவேன் அப்படின்னு நம்ம டாக்டர் லியான் மறுபடியும் சிரிக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின், நீங்க பாருங்க, உங்களை இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க நர்ஸ் எல்லாமே டானு பாஸ்னு கூப்பிட்டு இருக்காங்க, ஏன்னா நீங்க மூஞ்ச உருன்னு வச்சிருக்கீங்கன்னு. ஆனா இப்போ எவ்வளவு கியூட்டா சிரிக்கிறீங்க தெரியுமா, செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க நீங்க சிரிச்சீங்கன்னா. அதுலயும் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோன்னே நான் விழுந்துட்டேன். உடனே என் ஃப்ரெண்டு கிட்ட என்ன கேட்டேன் தெரியுமா, ஹாஸ்பிட்டல் என்ன அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது இந்த டாக்டர் தானான்னு. அந்த அளவுக்கு நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே மூஞ்ச முடிக்கிறாங்க. மனசுக்குள்ள ஏண்டி பைத்தியமே, ஒரு பையன் கிட்ட இப்படியா வலிவ அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே ஓங்கி அரைஞ்சுக்கிற மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க. ஆனா லியான் இவ்வளவு சேட்டை பிடிச்ச பொண்ணா நீன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு ஏதோ அர்ஜென்ட்டா கால் வந்துருது. சரி போலாம் அப்படின்னு போகும்போது நம்ம ஹீரோயின் கத்தி எடுத்து தன்னைத்தானே குத்திக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் லியான் போறாரு. ஆனா மறுநாள் ஹீரோயினுக்கு பண்ண எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. அதை வாங்குறதுக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வர்றாங்க. டாக்டர் லியான் அவங்க கிட்ட ரிப்போர்ட்டை கொடுக்காம ஹீரோயினோட கேஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு மால்பியா எந்திரிச்சு அந்த ரிப்போர்ட்டை புடுங்கிடுறா. ஆனா லியான் அதை எந்திரிச்சு திரும்ப வாங்கலான்னு போகும்போது இல்ல, அவகிட்ட இருந்து வாங்காதீங்க, ஒரு பாக்ஸர் யோசிக்காம அடிச்சு போடுவா அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்க சொன்னோன்னே டக்குன்னு நம்ம லியானு அப்படியே உட்காந்துறாரு. ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நம்ம மால்பியா ரொம்பவே ஷாக் ஆகுறா. ஹீரோயினுக்கு ஏதோ டியூமர் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. இதை போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் வர்றாங்க. ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமா வேணாமான்னு எல்லாம் ஒரே கன்ஃபியூஸ்ல இருக்கும்போது கண்டிப்பா இந்நேரத்துக்கு டாக்டர் சொல்லிருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மால்பியா டியூமரை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டுறாங்க. ஹீரோயின், ஓ எனக்கு டியூமர் தான் இருக்கா, நான் கூட எனக்கு ஏதோ கேன்சர் வந்துருச்சோன்னு நினைச்சேன், நான் கும்பிட்ட சாமி எதுவும் என்ன கைவிடல, டியூமரா இருந்தா கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு ஹீரோயின் பாட்டி கிளம்பி போறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இருக்க டியூமரை கட் பண்ணி எடுக்க முடியாது, அது கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு ஃபுல்லா பழவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த கேங்குக்கு தெரியும். அதனால வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செமையா அழுதுட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல, ஹீரோயினோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு அவங்க கிட்டையும் தகவல் சொல்லிடுறாங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோயினோட ரூம்ல இருந்து அந்த குட்டி பையன் சோட்டு தான் போயிட்டான் இல்லையா, அதனால ஹீரோயினோட ரூம் மெட்டா பக்கத்து ரூம்ல அந்த தம் அடிச்சு சண்டை போட்டுட்டு இருந்துச்சுல எம்மின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் போனை போட்டு யாரையாவது கண்ணாபுன்னு திட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை பார்க்க யாருமே வரமாட்டாங்க. ஆனா தினமும் பழக்கூட மட்டும் வருது. ஹீரோயினுக்கு அந்த பழங்களை எடுத்து சாப்பிடணும்னு ஆசை, அதனால அதை குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை அந்த எம்மி பொண்ணு பார்த்துட்டு வேணும்னா எடுத்து தின்னு தொலை அப்படின்ற மாதிரி ஒரு திராட்சை சொலையை எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அதை வாங்கும் போது ஏதோ பெரிய மகாராணி கிட்ட இருந்து அடிமையா வேலை செய்யற பொண்ணு சாப்பாடு வாங்குற மாதிரி ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த எம்மிங்கிற பொண்ணு அவ்வளவு தனா விட்டா பேசுது. ஆனா ஹீரோயினோட அம்மா அப்பா வந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம டாக்டர் லியான் பேசியிருப்பான். ஹீரோயினுக்கு வந்திருக்கிறது கொஞ்சம் பெரிய வியாதி தான், இதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் பொழைக்கிற வாய்ப்பு 20% தான் இருக்கு, சோ நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதோட பேஷண்ட்டையும் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசணும்னு ஹீரோயினோட அம்மா அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கிட்ட வந்து இனிமே நீ ஒழுங்கா சாப்பிடணும், அதை பொண்ணு இதை பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினா ஏமா அந்த டாக்டரை பத்தியா செம்ம அழகா இருக்காருல அப்படின்னு டாக்டரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா காண்டாகிற அந்த நேரத்துல கரெக்டா நம்ம டாக்டர் லியானே வந்துடுறாரு. கூடவே ட்ரைனிங் டாக்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க. ஹீரோயினோட நிலைமை என்ன அப்படின்றத ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு உடம்பு ஓகேவா, உங்களுக்கு ஏதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், ஏன் டாக்டர் காலங்காத்தால வந்து ஒரு அழகான பொண்ணு கிட்ட இத்தனை பேர் முன்னாடி இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா, நீங்க சங்கடமா இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னா ஹீரோயினோட அம்மா அடிக்கிறாங்க ஹீரோயினை. ஒழுங்கா பதில் சொல்றீ அப்படின்ற மாதிரி சொன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்றாங்க. ஆனா இதை பார்த்துட்டு நம்ம டாக்டர் லியானுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஆனாலும் அவர் அப்படியே சிரிப்பு அடக்கிட்டு நிக்கிறாரு. உடனே ஹீரோயின், நேத்து தானே சொன்னேன் சிரிக்கும் போது தான் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு, உங்க கூட இருக்க ட்ரைனிங் டாக்டர்ஸ்ட கேட்டு பாருங்க, உங்களை பார்த்தாவே அவங்க பயப்படுவாங்க அப்படின்னு நம்ம டாக்டர் லியானும் அப்படியா என்ன பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு எல்லாரும் ஆமா அப்படின்றாங்க. ஆனா இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வெளியே போகும்போது அந்த எம்மிங்கிற பொண்ணு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா அவன் அந்த பிள்ளைய பிடிச்சு தள்ளி விட்டு அவன் பாட்டுக்கு பைக்ல ஏறி போயிடுறான். அந்த பொண்ணு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. நைட்டு ஃபுல்லா குடிச்சுக்கிட்டு இருக்கு. திடீர்னு அது பாட்டுக்கு மாடிக்கு ஓடுது. ஹீரோயின் இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போறாங்க. அது மாடியில இருந்து மேல ஏறி குதிச்சு சாகலான்னு போகும்போது ஹீரோயின் கையை பிடிச்சு இழுத்துறாங்க. இங்க இருந்து விழுந்து ஒரு வேளை நீ சாகாம போனீனா கை உடைஞ்சு போய் திரும்ப இதே ஆஸ்பத்திரியில தான் இருக்கணும், அதனால குதிக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு டக்குன்னு அந்த பொண்ணு சிரிச்சிருது. வெளியே போலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டோன்னே ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு சூப்பரா பைக் ஓட்டுது. ரொம்ப தூரம் தள்ளி போனதுக்கு அப்புறமா ஒரு பாலத்துல நின்னுகிட்டு அந்த பொண்ணு தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது. ஆக்சுவலா சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா என்ன விட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னோட ஹெல்த் என்ன விட்டு போயிடுச்சு, இப்ப என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுது. ஆனா அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட நீ ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்தாலும் உனக்கு எப்படிப்பட்ட வியாதி வந்திருக்குங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு இந்த டெத்தை பார்த்து பயமா இல்லையா, உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் உயிரோட இருக்கும் போது நீ மட்டும் இறந்து போனீனா அது உனக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின், நீங்க பாரு கடவுள் நம்ம எல்லாத்தையும் பூமிக்கு அனுப்பும் போதே நம்ம மேல எக்ஸ்பைரி டேட்டை ஒட்டி தான் அனுப்புறாரு, ஆனா அந்த எக்ஸ்பைரி டேட் என்னங்கிறது மத்தவங்களுக்கு இன்னும் தெரியல, எனக்கு தெரிஞ்சு போச்சு
போச்சு அவ்வளவுதான். சோ அதுக்காக நான் ஃபீல் பண்ணவும் விரும்பல, மத்தவங்கள கஷ்டப்படுத்தவும் விரும்பல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஹீரோயின் அந்த எம்மிங்கிற பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. ஆனா ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னே நிறைய முடி கொட்ட ஆரம்பிச்சிருந்திருக்கும். அதை ஒளிச்சு வச்சிருந்திருப்பாங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகும் போது முடிய மொட்டை அடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ ஹீரோயினை மொட்டை அடிக்கிறதுக்காக கூட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. ஹீரோயின் கிட்ட கண்ணை மூடு அப்படின்னோட ஹீரோயின் கண்ணை மூடிடுறாங்க. ஹீரோயினுக்கு மொட்டை அடிச்சோன்னா கண்ணை முழிச்சு பார்த்தோம்னா பக்கத்துல சானு, மால்பியா, ரெபேக்கா, எம்மின்னு எல்லாரும் மொட்டையா நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்காக அவங்க எல்லாரும் மொட்டை அடிச்சிருப்பாங்க போல. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் வெளியே போலாம் அப்படின்னு ஜாலியா வெளியே ஊர் சுத்திட்டு இருக்காங்க. ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு தடவை நான் வெட்டிங் ட்ரெஸ் போட்டு பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு ஓடி போய் வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் ஹீரோயின் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டு பாடி ஆட்டம் ஆடிட்டு கடைசியா சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஹோட்டல்ல போய் கரெக்டா உட்காரும் போது நம்ம சானு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு உள்ள போறான். ஆனா அங்க நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு உள்ள நின்னுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு சானு டென்ஷன் ஆயிட்டு நேரா வெளியே வர்றான். ஹீரோயினும் அப்பதான் ரெஸ்ட் ரூம் பக்கம் போறாங்க. ஆனா அவன் ஹீரோயினுக்கு தெரியாம மீதி இருக்க எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் அப்படின்னு அவன் கதையை சொன்னோடனே நம்ம எம்மி டென்ஷன் ஆகிறா. சுத்தி முத்தி பார்க்கும் போது நம்ம ஹீரோயினோட பாஸ் அந்த மச்சம் இருக்க லேடியும் அங்கதான் உட்காந்துருக்கா. ஓ, இவளையும் கூட்டிக்கிட்டு தான் அவன் வந்திருக்கானா அப்படின்னா ஹீரோயின் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட சும்மா விடக்கூடாது, அவனை வச்சு செஞ்சே ஆகணுமே. அவனை நான் பாத்துக்கிறேன், நான் சொல்ற மாதிரி நீ போயிட்டு அந்த பாஸ் பொம்பளை கிட்ட பேசு அப்படின்னு சானை அனுப்பி விட்டுட்டு நம்ம எம்மி நேரா மென்ஸ் பாத்ரூம்குள்ள நுழைறா. அங்க இருக்க ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட அப்படியே ஒரு பாத்ரூம்குள்ள தள்ளி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவனை செடியூஸ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அவனும் ஆணு வாய பொழந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த நேரத்துல சானு அந்த பாஸ் லேடி கிட்ட போயிட்டு இங்க பாருங்க, நீங்க இப்ப பாய் ஃப்ரெண்டா ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, ஆக்சுவலா அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு, அவன் ஒரு கே தான். ஆனா திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி தான் ஹோட்டல்ல என்ன உட்கார வச்சுட்டு பாத்ரூம் போறேன்னு போனான். லேட் ஆச்சே அப்படின்னு அவனை தேடி உள்ள போறேன். அங்க வேற ஒரு பிள்ளையோட கசமசா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தாங்க என் வாழ்க்கையே போச்சு. அவனை நம்பி நீங்களும் ஏமாந்துடாதீங்க. ஆமா, இப்பவும் அவன் பாத்ரூம் தானே போயிருக்கான், ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி சானு செமையா ஏத்தி விட்டுறான். அவ்வளவுதான் அந்த பாஸ் லேடி வேக வேகமா பாத்ரூம்குள்ள போறாங்க. உள்ள இருந்து நம்ம எம்மி தான் வெளியே வர்றா. உள்ள அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கதை பார்த்துட்டு அவ்வளவுதான் போட்டு அவனை அடி அடி நடிச்சு போடுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாம் சிரின்னு சிரிக்கிறாங்க. ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு விஷயமே தெரிய வருது. அட பாவிகளா, இப்படியாடா அதுக்குன்னு அட்டகாசம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஒரு வழியா வெளியே வந்துடுறாங்க. அப்பதான் ஸ்னோ பேய ஆரம்பிக்குது. அவ்வளவுதான் எல்லாம் ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோயின் கனவுல ஜாம்பி அவங்கள துரத்துற மாதிரி தான் தெரியுது. ஒரு ஜாம்பி ஹீரோயின் மேல ஏறி உட்காந்து கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல டக்குன்னு நம்ம டாக்டர் லியான் தான் ஒரு பெரிய கன்னோட வந்து பட்டுன்னு அந்த ஜாம்பியை சுட்டு தள்ளுறாரு. ஆனா நிஜத்துல நம்ம டாக்டர் லியான் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு ஹீரோயினை காப்பாத்திருப்பாரு. ஆனா ஹீரோயினுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு காப்பாத்தும் போது அவருக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த அளவுக்கு டாக்டர் லியான் நடுங்கி யாருமே பாத்திருக்க மாட்டாங்க. சோ நர்ஸ் எல்லாமே நம்ம டாக்டர் லியானை வித்தியாசமா பாக்குறாங்க. ஒருவேளை ஹீரோயினை நிஜமாவே ஒரு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரி. ஆனா ஹீரோயின் கண்ணை முழிச்சோனே எம்மி தான் சொல்றாங்க, டாக்டர் லியான் தான் உன்னை காப்பாத்தினாரு அப்படின்ற மாதிரி. ஆனா ஹீரோயின், நான் ரெட் கலர் ட்ரெஸ்ல போட்டிருந்தேன், இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் ஆயிருக்கே அப்படின்னா அவரு தான் எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செமையா வெக்கப்படுறாங்க. ஏண்டி, இந்த நிலைமையில உனக்கு யாரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுங்கிறதா முக்கியமா அப்படின்னு எம்மி திட்டுறாங்க. ஆனா ஹீரோயின் அடுத்து டாக்டர் லியானை பார்க்க போகும்போது அவரு ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறீங்க, வழக்கமா சிரிக்கவே மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவன் மண்டேல இருக்க விக் ஜாக் ஸ்பேரோ மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. பரவாயில்லையே சாருக்கு ஹியூமர்லாம் வருது, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, வெளியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலை சுத்தி வேணா ஒரு ரவுண்டு போலாம் அப்படின்னு வெளியே வர்றாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன நாய்க்குட்டி ஒண்ணு இருக்கு. நான் கூட சின்ன வயசுல டாம் அப்படின்னு ஒரு நாய் ஒண்ணு வளர்த்தேன். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். தினமும் நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது என் கூடயே வரும். திரும்ப நான் சாயங்காலம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்துட்டு திரும்ப என் கூடயே வீட்டுக்கு வரும். ஆனா ஒரு நாள் நானும் அப்பாவும் வெளியே வரும்போது எங்க பின்னாடியே வந்துட்டு இருந்துச்சு. ரோடு கிராஸ் பண்ணும்போது நாங்க முன்னாடியே கிராஸ் பண்ணிட்டோம், டாமி பின்னாடி கிராஸ் பண்ணுச்சு. ஆனா அந்த நேரத்துல ஒரு கார் ஒண்ணு டாமி அடிச்சிருச்சு. அதுக்கு என்ன ஆச்சு நான் திரும்பி பாக்குறதுக்குள்ள எங்க அப்பா என் கண்ணை இறுக்கமா மூடிட்டாரு. அதுக்கு என்ன ஆச்சு நான் கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்ல. அது மாதிரி எனக்கு ஏதாவது ஆச்சுனாலும் நீங்களும் கண்ணை மூடிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டாக்டர் லியான் ஏதோ பேச வர்றாரு. அதுக்குள்ள அவருக்கு போன் வந்துருது, எமர்ஜென்சி உள்ள வாங்க அப்படின்னு. சரி அவர் கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது நம்ம ஹீரோயின் ஒரு ஹேண்ட் வாஷ் எடுத்து அவர் கையில கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும் அப்படின்னு அவரும் வாங்கி வச்சுக்கிறாரு. எப்பவும் சிரிச்சுட்டே இருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா அவர் எதுவுமே பேசாம லிப்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அங்க அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும்ல, அதுல போயிட்டு அப்படியே அவர் சிரிச்சு பாக்குறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மறுநாளே அவங்க வீட்டுல இருந்து அவங்க அம்மா சமைச்சு எடுத்துட்டு வந்த சமையல நம்ம டாக்டர் லியானுக்கு கொடுப்போம் அப்படின்னு யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா ஒரு ரூமுக்குள்ள போறாங்க. ஆனா பக்கத்து ரூம்ல டாக்டர் லியான் சீஃப் டாக்டர் கூட பேசிட்டு இருக்காரு. என்னப்பா புதுசா வந்திருக்க அந்த ஹீரோயின் பேஷண்ட்டுக்கும் உனக்கும் ஏதோ கனெக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு போலயே, இருக்க நர்ஸ் எல்லாம் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது டாக்டர் லியானு இல்ல அவன் எனக்கு வெறும் பேஷண்ட் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சரி எவ்வளவு நாள் தான் நீ இப்படி சிங்கிளா இருப்ப, நிஜமாவே ஹீரோயினுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லனா நீயும் அவளும் பெஸ்டான பேரா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு இதை கேட்டு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா டாக்டர் லியான் இல்ல அவ ஜஸ்ட் என்னோட பேஷண்ட் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொன்னா ஹீரோயினுக்கு சோகம் ஆயிடுது. சோ கொண்டு வந்த சாப்பாடை கொடுக்காம அப்படியே அமைதியா எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்துல மனசு கேட்கல. திரும்பவும் நம்ம டாக்டர் லியானை பார்க்கலான்னு வரும்போது அவரு ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. முக்கியமா ஹீரோயினுக்கு இருக்க
அந்த வியாதியை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. அதோட இந்த வியாதி வந்தவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைமா ரொம்ப பாசிட்டிவா இருக்க ஒரு பொண்ணை இந்த இடத்துல தான் நான் பாக்குறேன். அப்படி ஒரு பொண்ணை நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு ஹீரோயினை பெருமையா பேசிட்டு இருக்காரு. ஹீரோயினும் அது எல்லாத்தையும் கேட்டு அமைதியா வர்றாங்க. ஆனா நம்ம டாக்டர் லியானு சரி உன் உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, எங்க நீங்க ஊசி போட வந்தாவே பயத்துல எனக்கு பாத்ரூம் வர்ற மாதிரி இருக்கு. சரி டேப்லெட்டா போடலான்னு டேப்லெட்டா வாங்கி போட்டோம்னா தலைவலி வந்துருது. தலைவலிக்குதுன்னு சொன்னா மறுபடியும் நீங்க ஊசி எடுத்து வர்றீங்க. இப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம டாக்டர் லியானு இந்த நேரத்துலயும் இப்படி மொக்க காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா நீனு அப்படின்றாரு. ஆனா ஹீரோயின் உங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த கிரே கலர் பேக்கை எடுங்க அப்படின்னு அதை எடுக்கிறாப்ல. அதுல அவங்க ஸ்வெட்டர் பின் இருப்பாங்கல்ல அந்த நூல் கண்டு இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்காக ஸ்வெட்டர் பின்னலாம் அப்படின்னு தான் இந்த நூல் கண்டை வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணேன். ஆனா நீங்க சீஃப் டாக்டர் கிட்ட சொன்னதை நான் கேட்டேன். நான் உங்களுக்கு வெறும் பேஷண்ட் மட்டும் தானே. அதோட நான் ஸ்வெட்டர் பின்னி கொடுத்தேன்னா ஒருவேளை நான் செத்ததுக்கு அப்புறம் அது ஒரு துக்கமான நினைவு சின்னம் ஆயிடும். அதனால நாளைக்கு நீங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட இதை கொடுத்து உங்களுக்கு ஒரு அழகான ஸ்வெட்டர் பின்னி தர சொல்லுங்க. ஒரு ஹாப்பி மெமரியா உங்களுக்கு அது இருக்கும். ஒருவேளை உங்களை கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு ஸ்வெட்டர் பின்ன தெரியாம இருந்தாலும் நூல் கண்ட தூக்கி போட்டுறாதீங்க. ரொம்ப காஸ்ட்லி. அட்லீஸ்ட் அதையாவது பத்திரமா வச்சிருங்க அப்படின்றாங்க ஹீரோயின். ஆனா நம்ம டாக்டர் லியானுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போகுது. எனக்காக நீ ஏன் இவ்வளவு பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின், ஏன் உனக்கு தெரியாதா? நான் அப்படியே எல்லாமே என் வாயை திறந்து உங்ககிட்ட சொல்லிடணும் அதான உனக்கு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவங்க கேட்கும் போது நம்ம டாக்டர் லியானு சிரிச்சிடுறாரு. நீ எதுவுமே சொல்ல வேணாம். நீ சொல்லாமையே அந்த காரணம் எனக்கு தெரியும். ஆனா அந்த ஸ்வெட்டரை முழுசா நீ பின்னி கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்போதைக்கு முழுசா பின்ற நிலைமையில நான் இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறமா நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒருவேளை எனக்கு இந்த வியாதியெல்லாம் இல்லாம இருந்து நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்திருந்தா என்ன நீ ஒரு எம்பாரசிங்கான பொண்ணா பாத்திருக்க மாட்டல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நம்ம டாக்டர் லியான், கண்டிப்பா உன்னை என்னைக்குமே அப்படி நான் பார்க்க மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீ தினம் தினம் ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்த. இந்த நிலைமையிலையும் எப்படி ஒரு பொண்ணால சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க முடியும் தான் நான் உன்னை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். சோ நீ ஒரு சர்ப்ரைஸ் ஏஞ்சல். பொதுவா ஏஞ்சல்லாம் வானத்துல இருந்து கீழே வந்து டக்குன்னு அவங்க வேலையை முடிச்சுட்டு உடனே மேல போயிடுவாங்கல்ல, அதே மாதிரி சொர்க்கத்துக்கு சீக்கிரமா திரும்பி போற ஒரு ஏஞ்சல் தான் நீனு அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் லியான் சொல்றாப்ல. ஆனா ஹீரோயின் இவ சாக போறவ தானே அப்படின்னு ஆறுதலுக்காகத்தானே இப்படி எல்லாம் நீ போய் பேசுற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நம்ம டாக்டர் லியான் அப்படியே கண் கலங்கிடுறாரு. நான் உன்னை எப்படி நினைக்கிறேங்கிற எல்லாத்தையுமே உனக்கு நான் வாயை திறந்து சொல்லி ஆகணுமா? அப்பதான் உனக்கு புரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்ட அதே கேள்வியை கேட்கிறாரு. ஹீரோயினுக்கு அப்படியே அழுகையே வந்துருது. நான் முன்னாடி ஒரு தடவை நான் டாம்னு ஒரு நாய் வளர்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த டைம்ல டாம் இறந்து போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு எனக்கு டாமோட நினைப்பாவே இருந்தது. அதுல இருந்து என்னால மீண்டு வரவே முடியல. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக எங்க அப்பா டாம் மாதிரியே இன்னொரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நான் அது கூட சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா முழுமையான ஒரு சந்தோஷத்தை என்னால அனுபவிக்க முடியல. ஏன்னா இந்த நாயும் ஏதாவது ஒரு நாள் என்னை விட்டு போயிடும் அப்படின்னு நான் பயந்தேன். ஆனா அந்த நேரத்துல தான் எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாரு. நம்ம லைஃப்ல நம்ம நிறைய பேரை சந்திப்போம். அதுல பல பேரை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனா எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல நம்மளை விட்டு நகர்ந்து போய்கிட்டே தான் இருப்பாங்க. சாகர வரைக்கும் நிரந்தரமான ஒரு பர்சன் அப்படிங்கறது இங்க யாருமே கிடையாது. சோ அதனால இதெல்லாம் தாண்டி வந்தா மட்டும்தான் வாழ்க்கையை உன்னால ஓரளவாச்சு புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இங்க எல்லாருமே ஏதோ ஒரு நாள் சாக தான் போறாங்க. சோ மரணத்தை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை பார்த்து பயந்து ஓடுறதை விட அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான் சரியான வழி. அது மட்டும் இல்லாம மரணம் நம்மள நெருங்குற வரைக்கும் நம்ம வாழ்ற வாழ்க்கை சரியானதா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சோ நான் ஒரு சரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கேன்னு நம்புறேன். சோ அதே மாதிரி நீயும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும். நான் அந்த நாய்க்குட்டியை நினைச்சு கஷ்டப்பட்ட மாதிரி நீயும் கஷ்டப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன இன்னும் கொஞ்ச நாள் நான் இருந்திருந்தா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இழுக்கும் போது, அப்படி என்ன பண்ணிருப்பீங்க மேடம் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் லியான் கேக்குறாரு. ஹீரோயினும், இங்க பாரு உனக்கு எல்லாமே தெரியும். ஆனா என் வாயில இருந்து வார்த்தையை வாங்குறதுக்காக இந்த மாதிரி நீ கேட்காத. என் மனசுல இருக்க எல்லாத்தையும் கொட்டிட்டா நீ கஷ்டப்படுவ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டாக்டர் லியானும் சிரிச்சுக்கிட்டே, அது எல்லாமே ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள இந்த உலகத்திலேயே சேஃபான இடம் நம்ம மனசுக்குள்ள இருக்க அந்த கற்பனை உலகம் தான். அதுல நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம நினைச்ச எல்லாத்தையும் பண்ணலாம். சோ நான் பண்ணணும்னு ஆசைப்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே அந்த கற்பனை உலகத்துல தான் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் அப்படியே நிறைய விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஜாலியா ரைடு போகணும், டான்ஸ் ஆடணும், பெருசா முடி வளர்க்கணும், பெரிய ஒரு மவுண்டன் மேல கிளிம்பிங் போய் ஏறணும் அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சு பாக்குறாங்க. மவுண்டன் உச்சியில போயிட்டு ஸ்டார்டிங்ல என்னோட பாஸ் மத்தவங்க எல்லாரும் கோவாவே கோவாவேன்னு கத்திருப்பாங்கல்ல, அதே மாதிரி இப்பவும் இந்த மிஸ்டர் டியூமர் என்னை விட்டு போகணும், கோவாவே மிஸ்டர் டியூமர் அப்படின்ற மாதிரி செமையா கத்துற மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க. ஆனா இதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட அப்படியே பக்கத்துல படுத்துக்கிட்டு, நான் சின்ன வயசுல தூங்காம இருக்கணும்னு உங்க பக்கத்துல இப்படி படுத்துக்கிட்டு உங்க லிப்ஸ் அப்படியே நோண்டிக்கிட்டே இருப்பேன். இப்ப கூட அதே மாதிரிதாமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மொத்தமா தூங்கிடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஹீரோயினோட அம்மா செமையா கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அப்படியே மொட்டை மாடிக்கு போய் பார்க்கும்போது அங்க ரெட் கலர்ல ஒரு கேரி பேக் மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்துல நீயும் மாட்டிக்கிட்டியா, உன்னை பறக்க வைக்கிறேன் அப்படின்னு அந்த கேரி பேக்கை எடுத்து விட்டுட்டு ஹீரோயின் வந்து கரெக்டா அவங்க பெட்ல படுக்கிறாங்க.
இருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க அப்படியே இறந்தும் போறாங்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சோன்னா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா அவங்க சாகுற அன்னைக்கு தான் ரெபேக்கா ஊர்ல இருந்து வர்றா. நான் வர்ற வரைக்கும் சாகாம இருடின்னு சொன்னேன்ல அப்படின்னு ஹீரோயினுக்காக வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் கீழே போட்டு செமையா அலறாங்க ரெபேக்கா. இதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃபியூனரல் ஏற்பாடு நடக்குது. ஆனா அதுல இந்த ஃபியூனரல்ல ஹீரோயினே பேசணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு முன்னாடியே நம்ம ஹீரோயின் பேசி வச்சிருந்த ஒரு வீடியோ டேப்பை ஆன் பண்றாங்க. ஹலோ மக்களே, என்னோட ஃபியூனரலுக்கு வந்திருக்கீங்க, ரொம்பவே சந்தோஷம். ஆனா என்ன நேர்ல இருந்து உங்களை உபசரிக்க முடியல, அதனாலதான் வீடியோ மூலமா உபசரிக்கிறேன். ஆனா அப்படின்னு ஆரம்பிக்கும் போது டக்குன்னு வீடியோ கட் ஆகுது. மறுபடியும் கொஞ்சம் நேரத்துல வீடியோ ஆன் ஆகுது. சாரி மக்களே, உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல, இதோட 6வது தடவை பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனா ஒழுங்கா பேச வர மாட்டேங்குது. ஆனா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, எனக்கு இப்ப 29 வயசு. நான் இப்பவே செத்துட்டேன்னா உங்க மனசுல எல்லாத்துலயுமே நான் டீனேஜ் பொண்ணாவே கடைசி வரைக்கும் இருப்பேன். என்ன ஒரு கிளவின்னு நீங்க யாரும் யோசிக்கவே மாட்டீங்க. சூப்பரான மேட்டர்ல இது. ஓகே ஓகே, எனக்கு புரியுது நான் சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேன்னு. ஆனா வேற ஏதாவது விஷயம் நான் பேச ஆரம்பிச்சா நான் அழுக ஆரம்பிச்சிருவேன், அதனாலதான் இப்படி உளறிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சொன்னேன்ல அழ ஆரம்பிச்சிருவேன்னு அப்படின்ற மாதிரி கண்ணை தொடச்சிட்டு, பாத்தீங்களா என் ஃபியூனரலுக்கு நானே அழுதுட்டு இருக்கேன். இதுவும் சூப்பரான விஷயம் தான். அப்புறம் எனக்காக இங்க வந்திருக்க என்னோட அப்பா அம்மா, என்ன நல்லா பாத்துக்கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமா என்னோட டாக்டர் லியான், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எப்பவும் போல நீங்க எல்லாரு மேலயும் அன்பு காட்டுங்க. நீங்க என் மேல வச்சிருந்த அன்பை நான் மறக்க மாட்டேன். அதே மாதிரி நான் உங்க மேல வச்சிருந்த அன்பையும் நீங்க என்னைக்கும் மறக்க கூடாது. நான் என்னோட கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். நீங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஒருவேளை உங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் வந்து நீங்க கிவ் அப் ஆகிற நிலைமை வந்தா கூட மனசுக்குள்ள என்னோட பேரை 3 தடவை சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா கிவ் அப் ஆக மாட்டீங்க. ஏன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான மேஜிக் பவர் இருக்கு. நான் உங்களுக்குள்ள வந்து செமையான தைரியத்தை கொடுத்துருவேன். சோ அதனால எந்த நிலைமையிலையும் என்ன மறந்துடாதீங்க. என்ன சொர்க்கத்துக்கு போற ட்ரெயின் டக்குன்னு என் ஸ்டாப்பிங்க்கு வந்துருச்சு, அதனால நான் முன்னாடி போயிருக்கேன். ஆனா உங்களுக்கு ஒன்னும் அவசரம் கிடையாது. பொறுமையா 30-40 வருஷம் கழிச்சு வாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக சொர்க்கத்துல வெயிட் பண்றேன். என் பக்கத்திலேயே உங்களுக்கும் இடமும் போட்டு வச்சிருக்கேன். சரியா? நான் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், என்னை எப்பவும் மறந்துடாதீங்க. லவ் யூ ஆல் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் அதை பேசி முடிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. கண்டிப்பா எந்த நிலைமை வந்தாலும் நாங்க உன் பேரை சொல்லி கிவ் அப் ஆக மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே தனக்குள்ள சொல்லிக்கிறாங்க. அதோட இந்த கதையும் முடியுது. இந்த ஸ்டோரி பத்தின கருத்துக்கள் என்னங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் விஜய் ஃப்ரம் விஜய் வாய்ஸ். நன்றி.